120 முதல் 140 தொகுதி வரை பாஜக வெற்றி பெறும். 95 முதல் 112 தொகுதி வரை ராஷ்டிரிய ஜனதா தள காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும். அதுதான் முடிச்சுட்டாங்க. மற்றவங்க எல்லாம் 6 to 8 இடம். இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க? எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டோம். உண்மை என்ன? இது அவங்க எய்ம் பண்ணி இருக்கிறது. பாஜக எய்ம் பண்ணி இருக்கிறது. எஸ்ஐஆரை வச்சு வாக்காளர்களை தங்களுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டோர், இதர பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், முஸ்லீம்கள், இவங்களுடைய வாக்குகள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீக்கிவிட்டு, ஒரு 47 லட்சம் பேருக்கு நீக்கிவிட்டு, அவங்க எதிர்பார்க்கக்கூடியது என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட். அதே நேரத்தில் உண்மை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த பீகார்ல பேசக்கூடிய தலைவர்கள் மோடியை வந்துட்டு ஒரு பெரிய புலிகர் அப்படின்னு காட்டி அதில் இவர் ராகுலும் சரி தேஜஸ்வி யாதவ் 2 பேருமே அதை நிரூபிச்சு அதில் வெற்றியும் பெற்று விட்டார்கள். வேலை தருவோம், நாங்கள் வந்தால் வேலை தருவோம் அப்படிலாம் சொல்லிட்டு வருஷத்துக்கு 1 கோடி பேருக்கு வேலை. யாரு? பிஜேபி வந்து இத்தனை வருஷமா இருந்தீங்களே, யாருக்கிட்ட வேலை கொடுத்தீங்க? பதில் இல்லை. நல்லா கவனிங்க. இன்னைக்கு கூட நீங்க பாருங்க, ஹிந்து பத்திரிகையில 13வது பக்கத்துல வந்திருக்குது, அமிட் ப்ராமிசஸ் ஆஃப் ஜாப்ஸ், 2 சைடும் கொடுக்குறாங்க வேலை வாய்ப்பு அப்படின்ட்டு. யூத் இன் பீகார் டெஸ்பரேட் டு கெட் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், அரசு வேலை பெறுவதில் மிகவும் தவிப்புடன் காத்திருக்கின்றார்கள் பீகாருடைய இளைஞர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்? எந்த வேலை செஞ்சு அங்க புழைக்க முடியாது, சம்பளம் இல்லை, ஓடி வராங்க பாருங்க. ஆயிரக்கணக்கில் ஒவ்வொரு நாளும் இந்தியாவுடைய பல்வேறுபட்ட பகுதிகளை நோக்கி, குறிப்பாக தமிழ்நாட்டை நோக்கி வராங்கன்னா, ஒரு வேலை செஞ்சானா இங்க ஒரு 600 ரூபாய் இருக்குது.